இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று அன்னையாம் திரு அவை புனித கத்பெர்ட் என்பவரின் நினைவை கொண்டாடுகிறது. இங்கிலாந்து நாட்டில் உள்ள நார்த்தம் பிரியா என்னும் ஊரில் சாதாரண ஏழை குடும்பத்தில் கிபி 635 பிறந்தார் கத்பெர்ட். அடிப்படை கல்வியை கூட பெறுவதற்கு வாய்ப்பில்லாத சூழலில் ஆடு மேய்க்கும் தொழில் செய்து வந்தார். ஆடு மேய்க்கும் சமயத்தில் அருகில் இருக்கும் துறவு மடத்தை உற்று வேடிக்கை பார்ப்பதை வாடிக்கையாக வைத்திருந்தார். இதனால் தானும் துறவியாக மாற வேண்டும் என்ற ஆசை இவருக்குள் பிறப்பெடுத்தது. இவர் துறவு மடத்தில் சேருவதற்கு முடிவெடுத்த சமயத்தில்தான் உள்நாட்டு போர் இங்கிலாந்தில் ஆரம்பமாகியது. இளைஞர்கள் அனைவருமே ஆயுத பயிற்சி பெற வேண்டும் என நிர்பந்திக்கப்பட்டனர். கத்பெர்ட்டும் ஆயுத பயிற்சிக்காக சென்றார். 4 நாட்கள் நீடித்த இப்போரில் பங்கெடுத்த கத்பெர்ட் போர் நிறைவு பெற்றதும் துறவு மடத்தில் சேர்ந்தார். துறவு மடத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த இவரின் வாழ்வு துறவிகள் அனைவருக்கும் விருப்பமுடையதாய் மாறியது. இவர் துறவு மடத்தில் வாழ்ந்தபோது தொற்றுநோய் பரவி ஏராளமானோர் மடிந்தனர். அதிர்ஷ்டவசமாக நோயிலிருந்து காப்பாற்றப்பட்டார். இவரது வாழ்வு துறவு மடத்தில் அமைந்திருந்த காலத்திலேயே ரோமையில் ஆயர்கள் மாமன்றம் ஒன்று கூடி ரோமை வழிபாட்டு முறைமையை அனைவரும் பின்பற்ற வேண்டுமென வேண்டுகோள் விடுத்தது. ரோமை வழிபாட்டு முறைமையை நடைமுறைப்படுத்த இவரும் நியமிக்கப்பட்டார். இச்சமயத்தில் கடுமையான எதிர்ப்புகளையும் சவால்களையும் இவர் சந்திக்க நேர்ந்தது. தமது ஜெபம் தவ வாழ்வினால் இப்பணியினை சிறப்பாக செய்து முடித்தார். ஏராளமானோர் திருமுழுக்கு பெற்று நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ்வதற்கு மாபெரும் வழிகாட்டுதலாய் திகழ்ந்தார். இன்னும் தனித்திருந்து இறை உறவில் வளர வேண்டும் என விரும்பியவர் ஃபார்னே தீவில் தனித்து வாழ சென்றார். ஆனால் இங்கிலாந்து ஆயர் மன்றத்தின் விருப்பத்திற்கு இணங்க ஆயராக தெரிவு செய்யப்பட்டார். மிக சிறப்பாக ஆயர் பணி செய்தவர் தனது வாழ்வின் இறுதி கட்டத்தில் மீண்டும் தனிமையான இடத்திற்கு சென்று ஜெபத்தில் அதிக நேரம் செலவிட்டார். கத்தோலிக்க திருச்சபையின் ஒற்றுமைக்கும் திருச்சபை தந்தையர்களின் பாரம்பரியத்திற்கும் விசுவாசத்துடன் இருக்க பயிற்றுவியுங்கள் என கூறி தனது உயிரை கையளித்தார். இந்த புனிதரிடத்திலே இருந்த அந்த அர்ப்பண உணர்வு நம்முடைய வாழ்விலும் இருக்க அருள் வேண்டி மன்றாடுவோம்.